நம்மளுடைய பிளட் பிரஷரை வந்து ரெஸ்ட்ல இருக்கும் போதும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கும் போதும், இல்லைன்னா எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சில இம்ப்ராக்டிக்கல் விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு டெஸ்டிங் கொடுத்துட்டு உடனே நம்ம வந்து இந்த பிபியை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பேரு போஸ்ட் எக்ஸசைஸ் பிளட் பிரஷர். இப்போ நார்மல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ரெஸ்ட்ல இருக்கும்போது இருக்கிற பிளட் பிரஷர் இருக்குல்ல, எனக்கு வந்து ரெஸ்டிங் பிளட் பிரஷர் இப்போ தற்சமயம் இன்னைக்கு 130/90. இதுல வந்து 90 தான் பேஸ் லைன் பிரஷர். நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேஸ் லைன் பிரஷர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஆனா இந்த மேல இருக்கிற சிஸ்டோலிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹையஸ்ட் பிளட் பிரஷர் வேல்யூ அது வந்து கண்டிப்பா ரைஸ் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஹார்ட் அப்நார்மாலிட்டி இல்லைன்னா வேற ஏதாவது உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த லோயஸ்ட் பிபி இருக்கு இல்லையா, டயஸ்டோலிக் பிளட் பிரஷர், அது வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பேஸ் லைன் பிளட் பிரஷர்ல சேஞ்சஸ் ஆகக்கூடாது. இப்போ வந்து ஒரு 3 minute ஸ்டெப் டெஸ்ட் அப்படி ஒரு டெஸ்ட் நான் பண்ண போறேன். இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இந்த கஃப் வந்து இந்த பிபி கஃப் வந்து மாடிக்கிட்டே பண்ண போறேன். இப்போ நான் வந்து எனக்கு டெஸ்ட் பண்ண எக்ஸாமினர் யாரும் இல்லாதனால நானே பண்ண போறேன். இந்த 3 minute ஸ்டெப் டெஸ்ட் முடியும் போது என்னோட பிளட் பிரஷர் என்னன்னு பார்க்கலாம். கம்ஃபர்டபுள் பேஸ்ல தான் இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணேன். இப்போ உடனே என்னோட பிபி செக் பண்றேன். 190 இருந்து என்னால சவுண்ட்ஸை ஹியர் பண்ண முடியுது. அதே 90ல வந்து அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் என்னால ஹியர் பண்ண முடியல. பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பரவலா செக் பண்றது இல்ல. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நம்ம
பாசிவா ஒரு பிளட் சாம்பிள் கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம பாடி வேஸ்ட் சாம்பிள் கொடுக்குறோம், ரிசல்ட் வருது. ஆனா நம்ம உடம்பை இயங்க வச்சு நடக்கக்கூடிய ரெஸ்பான்சஸ் என்ன, எக்ஸசைஸ் பேஸ்ட் ரெஸ்பான்சஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஆழமா படிக்கிறது இல்லை. அதுலதான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் பிளட் பிரஷர் ஸ்டடிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட அதை அப்ளை பண்றது இல்லை. ஆனா நம்ம வந்து கொஞ்சமா அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணும்போது நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் யாரு, அன்ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் யாரு, ஒரு டிசீஸ்ல இருந்து விடுபட்டு வர்றப்போ என்ன ரெஸ்பான்ஸ் உடம்புல இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸ் பண்ணலாம், டிசீஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி பண்ணலாம். நிறைய சயின்டிபிக் ஸ்டடிஸ், இந்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸ் எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பிளட் பிரஷர் அதையும் இன்க்ளூட் பண்ணி பண்ணலாம்.